திவான் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம திவான் தமிழ் சேனல்ல எங்க வீட்ல நான் எப்படி மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு வழிபட்டிருக்கோம் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவே என்னால் முன்னாடி அப்லோட் பண்ண முடியலை, ஏன்னா சதுர்த்தி திதி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் விநாயகர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு நான் வந்து எப்படி எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் செய்கிறேன் அப்படின்றது தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ பெருசாக வந்து விநாயகர் வேணுமோ அவ்வளோ மஞ்சள் நான் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எடுத்திருக்கேன். நார்மலான தண்ணி வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மைதா எடுத்துக்கிறேன். மைதா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கப் எடுத்திருக்கேன். மைதா எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும், அதோட நல்லா இழுக்க வரும் நம்மளுக்கு, அதோட ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ஒரு கப். நான் வந்து மஞ்சளும் மைதாவும் சரிசமமாக எடுத்திருக்கேன். ஓகே, இவ்வளோதான். இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மஞ்சளை ஃபுல்லாக நம்ம வந்து கொட்டிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து மஞ்சள் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மைதா மாவு போட்டுக்கிறேன். இப்போ வந்து மைதா மாவே வந்து நான் ஆட் பண்ணிட்டு இதை வந்து உடனே நம்ம அப்படியே தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மைதா மாவும் மஞ்சளும் அது சேர்ந்து கலக்கிற அளவுக்கு இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது ரெண்டும் மிங்கிளாகி கிடைக்கும். ஓகே, இப்போ நான் அந்த மாதிரி தான் பாருங்கள் கிண்டிகிட்ருக்கேன். ஓகே பாருங்கள், இப்போ நான் வந்து கிண்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இந்த விநாயகர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாவு வந்து கையில் ரொம்ப ஒட்டிட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் அதை பிசைஞ்சிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவனமாக சேர்க்கணும், ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா கையில் ஒட்டிகிட்ருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு பால் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இன்னும் நம்ம வந்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த பதத்தில் நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து சைஸ் வாரியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேஸுக்கு எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தலைக்கு எடுத்திருக்கோம். இது வந்து வயிறு பகுதிக்காக எடுத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 2 கால் 2 கை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து மூஷிகனுக்கு, நெக்ஸ்ட் 2 காது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிரீடம், அப்புறம் ஒரு தும்பிக்கை. இந்த மாதிரி நான் வந்து சைஸ் வாரியாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து கலர் ஷீட் ஒட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டை மாதிரி தட்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டையாக்கி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதே வந்து விரிசல் இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சரிசமமாக தட்டையாக நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து கலர் ஷீட்டில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். கீழே வந்து லைட்டாக தண்ணி வச்சுருந்தோம்னா அது வந்து கம் மாதிரி ஒட்டிடும். ஓகே, இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து நல்ல சரிசமமாக பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து வயிறு பகுதிக்கு எடுத்திருக்கேன். மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து இந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு லைட்டாக தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு உருண்டை எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா நம்ம வந்து உருட்டிக்க போகிறோம். இது எதுக்காகனா கால் பகுதிக்காக இந்த மாதிரி நல்லா நம்ம தட்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து 2 உருட்டி வச்சுருக்கேன். சமமாக உருட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த பாதம் செய்ய போகிறோம். அந்த பாதத்துக்கு லைட்டாக அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கதோட முனியில் லைட்டாக டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாதமாக இருக்க போகுது. பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மேலே லைட்டாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டோம்னா ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு காலும் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் கரெக்டாக
வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக வந்து ஒரு ப்ரஷ் இல்லை உங்கள் கை யூஸ் பண்ணி தண்ணியில் தொட்டுட்டு நீங்கள் வந்து அதோட அட்டாச் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும், இல்லாட்டி சில நேரம் விழுந்துடும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு கையில் வந்து மோதகம் வச்சுருக்க மாதிரியும் இன்னொரு கையில் வந்து ஸ்வஸ்திக் இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் அந்த கையையும் நான் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு அதோட அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இது செய்யும் போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வருஷம் வருஷம் இந்த மாதிரி செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யும்போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து அதோட தலை வந்து அட்டாச் பண்ணிட போகிறோம். பாருங்கள், நம்ம பேஸ்மெண்ட் செஞ்சுருக்கிறதுக்குள்ளேயே நம்மளோட பிள்ளையாரை நான் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பிள்ளையார் ரெடி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம தலைக்கு வந்து அந்த நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சுருந்தோம்ல அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம வந்து அப்படியே வந்து தலையில் அட்டாச் பண்ணிட போகிறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க தலையை வந்து. நெக்ஸ்ட் இப்போ இந்த தலையை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் நம்ம வந்து காது பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து 2 சைடு வந்து காது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சப்பட்டி ஆக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து காது பண்ணிக்கோங்க. ஓகே, காது பண்ணதும் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் வந்து பூநூல் போட்டிருப்பார்ல, ஸோ அந்த இதுக்காக நான் வந்து ஒயிட் பெயிண்டில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தும்பிக்கை வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து விநாயகருக்கு தும்பிக்கை வச்சாச்சு. அப்புறம் வந்து கிரீடம் இருக்கும்ல, ஸோ அதுக்காக கிரீடம் வச்சுட்டு சென்டரில் ஒரு காயின் வச்சுருக்கேன். ஒரு 1 ரூபாய் காயின் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் காயின் வைக்கிறது வந்து வழக்கம். ஸோ அதனால நான் வந்து இந்த வருஷமும் வந்து அவளோட தொந்தியில் வந்து இந்த காயின் வந்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பூலாக வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கிரீடத்தில் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்கார்ல எங்கள் வீட்டு விநாயகர். ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரே ஒரு சின்ன வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது. நம்மளோட விநாயகருக்கு தந்தம் மட்டும் வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குட்டி டூத் பிக் எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து கட் பண்ணி ஒயிட் பெயிண்ட் அடித்து அவருக்கு நான் வந்து வச்சிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே எங்கள் வீட்டில் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் இந்த பிள்ளையாரை வந்து செய்வோம். ஸோ சதுர்த்தி திதியில் தானே விநாயகர் வந்து பிறந்தார். ஸோ அந்த நேரத்தில் நல்ல நேரம் பார்த்து நாங்கள் இதை வந்து செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஃப்ளார் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து தந்தமும் வந்து வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து எங்கள் பூஜை ரூமுக்கு வந்து கீழே வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து 3 பிள்ளையார் வந்து பிடிப்போம். ஒன்று வந்து நான் பண்ணுவேன், இன்னொன்று வந்து என் சிஸ்டர் வந்து குட்டியாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பசுஞ்சாணத்தில் வந்து பிள்ளையார் வந்து பிடிப்போம். ஸோ இந்த மாதிரி 3 பிள்ளையார் வந்து எங்கள் வீட்டில் வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து பிடிப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு வழிபடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.